சுற்றுப்புற சூழல்லையாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து சரிங்க இந்த அட்மாஸ்பியரில் அப்படி என்ன தான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பலூன் வச்சு ரிசர்ச் பண்ணுறவங்களெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ பலூன் இங்கேருந்து அனுப்புவாங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரி இருக்குது, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி வேவ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இங்கேருந்து பலூனில் ஒரு கேமராவை நைஸாக அனுப்பி விட்டு அப்படியே வெதர் தான் நான் பார்க்குறேன், வெதர் ரிலேட்டடான ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பலூனில் அப்படியே கேமராவோட அனுப்புறது, இல்லையா கழுகு மாதிரி இருக்கிற ட்ரோன் அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாலும் நார்த் கொரியா ரீசெண்டாக சவுத் கொரியா மேலே ஒரு ஃபன் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி டைட் அண்ட் அது ரொம்ப செக்யூர்டுன்னு சொல்லலாம், இருக்கலே டைட்டான ஒரு பார்டர்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட பார்டருக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடர்ந்து பலூனாக பறக்க விட்டுருக்காங்க. சரி, இந்த பலூனில் என்ன வச்சு அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பல குப்பைகள், அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லக்கூட முடியலன்னா பாருங்களேன். ஸோ இதெல்லாம் வச்சு அனுப்பியிருக்காங்க. இதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது, சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த அளவுக்கு அசிங்கமாக ரொம்ப கன்றாவியாக இறங்குவாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. இந்த மாதிரி நியூஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டப்பாவில் அடிச்சு அது எதுக்கு பாசிபிள் அனுப்பியிருக்கான்.